Dignitaries, Chairman Tata Sons, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்கா தொழிற் பூங்காவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த ஆலையுடைய உற்பத்தி திறன் என்ன, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதனுடைய மதிப்பு எவ்வளவு? ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிப்கா பகுதியில டாடா மோட்டார் புதிய தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில வாகன உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தொழிற்சாலையை டாடா நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன் வந்திருந்தது. குறிப்பாக இந்த பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் அடிக்கல் நாட்டு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குறிப்பாக இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை 9,000 கோடி ரூபாய் முதலீட்டு மற்றும் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய வாகன உற்பத்தி ஆலை என்பது அமையவிருக்கிறது. ஏற்கனவே $1 ட்ரில்லியன் எக்கானமியை முன்வைத்து, அமெரிக்க டாலர் முன்வைத்து தமிழக அரசு இலக்கை நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாடு அரசு நடத்தியது. இந்த நிலையில அண்மையில் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய தொழில்களை தொடங்க முன் வந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவின் மிக மிக முன்னணி நிறுவனமான டாடா நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை தமிழ்நாட்டில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில மற்றொரு நிறுவனத்தை, வாகன உற்பத்தி நிறுவனத்தை இன்றைக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு அடிக்கல் நாட்டும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 9,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 5,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, அதே போல மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதே போல அமைச்சர் R காந்தி, அதே போல டாடா நிறுவனத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தேவப்பிரியன். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய உற்பத்தி ஆலையை அடிக்கல் நாட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்தோம்.